Hello, welcome to my YouTube channel. இன்னைக்கு நான் பாஸ்தா பண்ண போறேன் கம்மி இன்கிரிடியன்ட்ஸ்ல. சரிங்க. வாங்க காமிக்கிறேன் என்ன வேணும். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். half வந்து டொமேட்டோ ஜாஸ்தில கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து ஜிஞ்சர், garlic, green chilli எல்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து இது என்னது சீரகம், கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப், 2 பீஸ் பட்டர், கஸ்தூரி மேத்தி, இதில் வந்து சில்லி பவுடர், தனியா பவுடர், டர்மரிக் பவுடர் ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இது பாஸ்தா 1 கப் பாஸ்தா, தேவையானவு எண்ணெய், தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் லாஸ்ட்டில் சாஸ் வேணும். இப்போது பார்க்கலாங்களா. இப்போது பேன் வச்சுருக்கிறேன். ஜல்தி 2 சைடும் பண்ணிக்கலாம் மடமடன்ட்டுன்னு. ஒரு சைடு வந்து ஆல்ரெடி தண்ணி வச்சுட்டுருக்கிறேன் பாயில் பண்ணுறதுக்கு பாஸ்தா போட. இதில் பாஸ்தா போட்டுக்கலாம். கூட கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறையாவே சால்ட் போட்டுக்கலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா பாயில் ஆகட்டும். கொஞ்சம் எண்ணெய் போதும். 2 டீஸ்பூன் பட்டர், நல்லா பட்டரை மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணின்னு ஃபஸ்ட்டு சீரகம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், garlic 2 3 சாப் பண்ணி வச்சிருந்து போட்டுக்கலாம். நல்லா இதானா ஒரு ஆனியன் போட்டுக்கலாம். லைட்டாக ஆனால் போதும். ஆனியன் ஜாஸ்தி ப்ரௌன் ஆகிறது வேண்டாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஆனியன், டொமேட்டோ பாதி டொமேட்டோ ஜாஸ்தி வேண்டாம். டூ மினிட்ஸ் விட்டு இந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாஸ்தா நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா வேணும். நல்லா வெந்தனா நம்ம அதில் போடலாம். எடுத்து அது வரைக்கும் நல்லா மசாலாக்கும் கொஞ்சம் கிரேவி ஆகிட்டோம். கொஞ்சம் தண்ணி இதுலேருந்து வேணும்னா எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணோம். நீங்கள் வேறு தண்ணி ஆட் பண்ணுறது வேணாம். இந்த பாஸ்தா பாயில் ஆகுது இல்லைங்களா, இந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து
இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவி ஆகட்டும். இது மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா அது கிரேவி ஆகட்டும். பாஸ்தா கிரேவி ஆகிட்டு ஒரு 5 minutes இதுவை மூடி வச்சிடலாம். ரெண்டும் இப்போது கஸ்தூரி மேத்தி ஃப்ரெஷ் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா இப்போ பாஸ்தா போட்டு எடுத்து பாஸ்தா பாயில் ஆகிடுச்சு. இப்போ பாஸ்தா ஸ்டெயின் பண்ணி நல்லா எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கலாம் பாஸ்தா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டு கொரியாண்டர் லீஃப் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேலே சாஸ் போட்டுக்கலாம். சாஸ் போட்டுட்டு ஒரு 2 tablespoon அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். மொசரெல்லா சீஸ் இது வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். சீஸ் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சீஸி பாஸ்தா மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மெல்ட் ஆனேன்னு இப்போது டிஷ் அவுட் பண்ணிடுறேன். இப்போ பாஸ்தா ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.